சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து பட்டுப்பாவாடை சட்டை. இதை வந்து நம்ம என்னன்னா லாங் ஃப்ராக்காக நம்ம கட் பண்ணுறோம். இன்றைக்கி கட் பண்ணி இதை வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி வந்து தைக்கிறதுங்கிறத நம்ம போட போகிறோம். இதை வந்து நாலாக போட்டுக்குங்க. நாலாக போட்டுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீங்கள் வச்சு விடலாம். ஏன்னா வந்து நம்ம உயரம் லாங்கு ஃப்ராக் மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். இதை வந்து இந்த இடத்த வந்து நம்ம பெல்ட்டு போட்டு தைச்சிக்கலாம். இடுப்புக்கு பெல்ட்டு வர மாதிரி இதை நம்ம லேசாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பெல்ட்டுக்கு வந்து நம்ம தைச்சிக்கிடுவோம். இதை வந்து நம்ம லாங்காக வந்து போட்டு விட்டுருவோம். நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் இடுப்பு வந்து கரெக்டாக நீங்கள் சிறுசாக வைக்கணும்னா இந்த மாதிரி போடலாம். இல்லை இதில் வந்து நம்ம டாட்டு பிடிக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே பட்டுப்பாவாடை சட்டைக்கு எப்படியோ அதே மாதிரியே நம்ம வச்சுருவோம். இப்போ இதை ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதோட ப்ளவுஸ் இதை வந்து நம்ம மேலே பாடிக்கு போட போகிறோம். இதை வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த லைனிங்கை கட் பண்ணுவோம். இது வந்து ஒரு 12 வயசு பொண்ணுக்கு, இது வந்து 12 வயசு பொண்ணுக்கு நம்ம வந்து 12 வயசு பொண்ணுக்கு வந்து 8.5 இன்ச்சு அகலம் எடுக்கலாம், இல்லை 9 இன்ச்சு எடுக்கலாம். நம்ம 9 இன்ச்சு எடுக்கிறோம். பாடியாக ஒரு நார்மலாக இருக்கிற பொண்ணு தான். இருந்தாலும் நம்ம ஒரு 6 மாதம் தான் 10ஆம் போயிடும் இல்லையா? அதனால இது வந்து 12 வயசு பொண்ணுக்குனால கழுத்து வந்து அகலம் வந்து 2.25 வைங்க. ஷோல்ட்ரு வந்து 3 வைங்க. அவ்வளோதான். பின்கழுத்து முன்கழுத்து வந்து 5 வைப்போம். ஃப்ராக்குக்கு வந்து கொஞ்சம் இறக்கி வச்சா நல்லா தான் இருக்கும் கழுத்து பின்கழுத்து. அவ்வளோதான். உயரம் பாருங்கள். பாடியோட உயரம் வந்து 15 இருக்குது. வைக்கலாம் தாராளமாக நம்ம. அவ்வளோதான். லைட்டாக கட் பண்ணி ஒரே மாதிரி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கழுத்தை வந்து நம்ம என்ன மாடல் போடுறாலும் போடலாம். இல்லை மாடல் வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ரவுண்டு கழுத்தே வந்து கட்டிக்கிட்டோம். சரியா? இப்போ வந்து இந்த பாருங்கள், இதில் கரை வந்துருக்குது. ஒரு பக்கம் மட்டும் கரை கொடுத்துருக்காங்க, அதாவது கைக்கு கரை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் பெல்ட் வந்துடும் நமக்கு, அதனால நமக்கு இது தேவையில்லை. இந்த இருக்குல்லையா? இப்படி நம்ம போட்டாலும் இந்த அகலம் கிடைக்கலைன்னா நீங்கள் டக்குன்னு இந்த ஷேப்பில் மாற்றிடுங்க. மாற்றி போடுங்க. இந்த அகலம் கிடைக்கும் நமக்கு. பாருங்க, இதுவும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதை தைக்கையில் வந்து நம்ம லேசாக கட் பண்ணி விட்டுக்கிறவங்க தான். இது வந்து இந்த கை எடுக்கிறோம் இல்லையா? கை வந்து நம்ம இதில் நீளமாக வச்சு மேலே வந்து சுருக்கு வச்சு கீழே வந்து கரை, இந்த கரை வேண்டாம். நம்மளோட பாவாடை கரையை வந்து அந்த ஃப்ராக்குக்கு கீழே வருது இல்லையா? அதை வந்து நம்ம எடுத்து இதை கரையாக வச்சுருவோம். இந்த கரையை நம்ம எடுத்துருவோம். இதில் உள்ள இதை வந்து மேலே வந்து நம்ம நல்லா சுருக்குக்கு வச்சு விட்டு நல்லா நீட்டாக வச்சு விட்ருவோம். நீங்கள் நம்ம சுருக்குக்கு வைக்கிறதுனால நீங்கள் இது தாராளமாக நம்ம இந்த இடத்த வந்து இன்னும் துணி நம்ம போட்டு நம்ம வெட்டி தைச்சிருவோம். இப்போதைக்கு இதை வெட்டி இந்த கரையை எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த இதில் வந்து 4 துணியாக தான் வருது. நம்ம அப்படியே எடுத்து இதை வந்து இப்படியே எடுத்துருவோம். இப்படியே எடுத்து இதில் ஒட்டு கொடுத்து அதில் அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிருவோம். அவ்வளோதான். இதை வந்து
அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம போடுறோம்.